பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மசாலா தடவுறதுக்காக கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், தயிர் கொஞ்சமாக சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பன்னீர் நல்லா நம்ம மசாலா தடவி வச்சிட்டோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மசால் தடவி வச்ச பன்னீரை அப்படியே தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம். பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.